வணக்கம். இன்னைக்கு நம்ம பழனியில் இருக்கிற ஏவிஎம் மஹால் தங்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பழனி ரோட்டரி சங்கம் பெண்களுக்காக ஒரு மாபெரும் ரங்கோலி போட்டி நடத்திட்டு இருக்காங்க. பெண்கள் அவங்களோட கலைத்திறனையும் கற்பனை திறனையும் அழகாக வெளிக்காமிச்சிருக்காங்க. விதவிதமாக அழகழகாக கோலம் போட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் அவங்க என்னென்ன மாதிரியான கோலம் போட்டிருக்காங்க, என்ன கான்செப்டில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். பழனி ரோட்டரி சங்கம் இந்த ரங்கோலி போட்டியை 2ஆம் ஆண்டு வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்காங்க ஏவிஎம் மஹாலில். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி புதுதார ரோட்டில் ராமகிருஷ்ணா ஸ்டாப் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துலையே தான் இந்த ஏவிஎம் மஹால் இருக்குது. அங்கே தான் இந்த பிரம்மாண்டமான போட்டி காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 5/1/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ரங்கோலி போட்டி நடந்ததுங்க. ஸோ இதில் கலந்து விட்ட போட்டியாளர்கள் எல்லாருமே முன்பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களுக்கான கோல போட்டிக்கான திறமை என்னோ நீங்கள் எல்லாமே வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதத்தில் அவங்களுடைய திறமையை காட்டினாங்க. வெறும் அழகாக மட்டும் இல்லாமல், அதாவது ஒரு கோலம் பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக அழகாக மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே நிறைய கான்செப்ட்ஸு, மெசேஜ், இன்ஃபர்மேஷன், அதாவது கோபத்தை வெளிப்படுத்தி கூட சில கோலங்கள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. அதில் முக்கியமாக விமன் அப்யூஸ் பற்றின கோலங்கள்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு தாட் ப்ராசஸை கோலத்தில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருந்துச்சு. பழனிக்குள்ளே இவ்வளவு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறக்கே ரொம்ப பிரமாதமாக இருந்ததுங்க. ஸோ பொங்கலை ஒட்டி நடந்த ஒரு ரங்கோலி போட்டி அப்படிங்கிறனால நிறைய பொங்கல் சார்ந்த விஷயங்கள் இருந்தது. அப்புறம் சில பேர் உடை சார்ந்த கோலங்கள், அதாவது நாகரீகமான உடைகள் சார்ந்த அந்த ஒரு கருத்தோட வெளிப்பாடோடவே சிலதெல்லாம் போட்டிருந்தாங்க. சில கோலங்கள் கடவுள்களை பிரதிபலிக்கிற கோலங்கள்லாம் பார்த்திங்கன்னா நேர்லேயே நம்ம அந்த கடவுளை பார்க்குற மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த கலர்ஃபுல்லாக இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் கம்ப்யூட்டரில் கூட அப்படி ஒரு கலர் டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கலர் டெக்ஸ்சர் இங்கே பார்க்குற நீங்கள் இந்த கோலமெல்லாம் நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு போட்டியாக இந்த ரங்கோலி போட்டி அமைஞ்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா பெண்களுமே இவ்வளோ உற்சாகமாக, எப்படி சொல்லலாம்னா அவங்க இதுக்காகவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோங்கிற மாதிரி பண்ணாங்க. ஸோ வருஷம் தொடர்ந்து நம்ம ரோட்டரி சங்கம் இந்த மாதிரியான போட்டிகளை தொடர்ந்து பண்ண போகிறாங்க. இந்த ரங்கோலி போட்டியில் வின் பண்ணுற அந்த போட்டியாளருக்கான முதல் பரிசாக பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 15,000 மதிப்புள்ள பரிசு பொருள் வழங்குறாங்க. இதை யார் வழங்குறாங்க, ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னா பழனி காளியம்மன் அன்கோங்க. அடுத்து 2வது பரிசு பார்த்தீங்க அப்படின்னா 2,000 மதிப்புள்ள ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்க. இது யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா திரிவேணி டெவலப்பர்ஸ் பழனி. 3வது பரிசாக 7,000 மதிப்புள்ள மிக்சி வழங்குறாங்க. இது நம்ம பழனி சியோன் ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுதல் பரிசாக ரூபாய் 2,000 மதிப்புள்ள ஒரு ஜோடி குத்து விளக்கு கொடுக்குறாங்க. இது யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் டிசைனர்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 மதிப்புள்ள சேலை 3 நபர்களுக்கு முத்து ஃபேப்ரிக்ஸ்லேருந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து ரூபாய் 500 மதிப்புள்ள 3 நபர்களுக்கு குடம் சஞ்சய் ஹாஸ்பிட்டல் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஆறுதல் பரிசுகளை வழங்கினவங்க அபி பேக்ஸ், ரெங்கா ஸ்டோர்ஸ், லயா கலெக்ஷன்ஸ் மற்றும் மாஸ் பியூட்டி பார்லர் பழனி. ஸோ இது ஆறுதல் பரிசு தலா 50 நபர்களுக்கு வழங்கப்பட்டதுங்க. ஏகப்பட்ட கோலங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய கேட்டகரி டைப்ஸில் கலராக பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் விமன் அப்யூஸ் கான்செப்டில் பண்ணப்பட்ட கோலங்கள். அதே மாதிரி கலர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி பொங்கல் கான்செப்டில் காளமாடு பொங்க வைக்கிறது, அப்புறம் பெண்கள், அப்புறம் ஜல்லிக்கட்டு, அப்புறம் கோயில் வழிபாடு, கடவுள்கள் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே பிரமாதமாக இருந்ததுங்க. நீங்கள் நேரில் பார்த்துருந்தீங்கன்னா பிரமிச்சு போயிடுவீங்க. அருமையான ஒரு ரங்கோலி போட்டி இன்றைக்கி. ஸோ எல்லா போட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போட்டியாளர்களுக்கு பரிசுகள் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ஸ்பான்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் நினைவு பரிசுகள் கொடுக்கப்பட்டு கௌரவப்படுத்தப்பட்டதுங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிசளிப்பு விழாவும் நடந்தது. கடைசியாக லஞ்சோட இந்த ரங்கோலி போட்டி சிறப்பாக நடந்து முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோவை நல்லா பார்த்து கண்டு கழிச்சிருப்பீங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.